தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதே ராகுல் காந்தியின் பொய்களுக்கான பதிலடி என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் இந்திய பொருளாதாரம் செயல்படாத பொருளாதாரம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை வெளியான மத்திய புள்ளியியல் அமைச்சக தரவுகளில் 2025-26 நிதியாண்டின் முதல் காலாண்டான ஏப்ரல் ஜூனில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்து பேசியுள்ள சிவராஜ் சிங் சௌஹான், தலைமை உறுதியாகவும் கொள்கைகள் துல்லியமாகவும் முடிவுகள் தொலைநோக்கு பார்வையுடனும் இருக்கும்போது வரலாற்றை உருவாக்குகின்றன. விவசாயிகள், விஞ்ஞானிகள் மற்றும் 140 கோடி மக்களின் கூட்டு முயற்சியே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. குறிப்பாக விவசாயிகளின் விடாமுயற்சியும் விவசாய கண்டுபிடிப்புகளும் விவசாயத்துறையின் வளர்ச்சியை 1.5%-இருந்து 3.7% உயர்த்தியுள்ளது. சர்வதேச அளவில் பல்வேறு சவால்கள் இருந்த போதும் 2026 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியா 7.8% வளர்ச்சியை அடைந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்தியா செயல்படாத பொருளாதாரம் அல்ல, வளர்ந்து வரும் பொருளாதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணித்து வருகிறது என்றும் சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார்.